children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Maths Grade 8 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 6 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 8 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் 7.2 கொஸ்டின் நம்பர் 1 பாருங்கள். டியூரிங் எ சேல் எ ஷாப் ஆஃபர் டிஸ்கவுண்ட் ஆஃப் 10% ஆன் த மார்க்டு ப்ரைஸஸ் ஆஃப் ஆல் த ஐட்டம்ஸ். ஸோ ஒரு ஷாப்பில் வந்து ஒரு சேல் போட்டிருக்காங்க. அந்த ஷாப்பில் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸ்க்குமே 10% டிஸ்கவுண்ட் மார்க்டு ப்ரைஸ்லேருந்து. மார்க்டு ப்ரைஸ் அப்படின்றது வந்து ஒரு ஃபிக்ஸட் ப்ரைஸ் வச்சுருப்பாங்க இல்லையா, ஒவ்வொரு ஐட்டமுக்கும் ஒரு காஸ்ட் ப்ரைஸ் இருக்கும். அதுலேருந்து 10% வந்து டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க. வாட் வுட் பி எ கஸ்டமர் ஹேவ் டு பே ஃபார் அ பேர் ஆஃப் ஜீன்ஸ் மார்க்ட் அட் ₹1450 அண்ட் 2 ஷர்ட்ஸ் மார்க்ட் அட் ₹850 ஈச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு கஸ்டமர் வந்து ஒரு பேர் ஆஃப் ஜீன் வாங்குறாங்க, 2 ஷர்ட்ஸ் வாங்குறாங்க. இப்போ பேர் ஆஃப் ஜீன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்டு ப்ரைஸ் வந்து 1450. 2 ஷர்ட்ஸில் வந்து ஈச்ன்ற வேர்ட் பாருங்கள், ஈச் ஷர்ட்டுமே வந்து 850. ஸோ இதுக்கு ஒரு 850, இதுக்கு ஒரு 850. ஸோ இப்போ நீங்கள் வந்து பேர் ஆஃப் ஜீன்ஸ் அப்படின்னு ஒன்று 2 ஜீன்ஸ் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. பேர் ஆஃப் ஜீன்ஸ்னால் என்னது, ஒரே ஒரு ஜீன். ஓகேவா, 2 லெக்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இது ஒரு பேர். 1 pair of scissors, 1 pair of jean, அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஒரு ஜீனோட மார்க்டு ப்ரைஸ் தான் இது. 2 ஷர்ட்ஸ், ஒரு ஷர்ட்டும் ₹850 மார்க்டு ப்ரைஸ். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, எவ்வளோ வந்து கஸ்டமர் வந்து பே பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. செல்லிங் ப்ரைஸ் தான் நமக்கு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. நான் என்ன சொல்லியிருக்கேன், டிஸ்கவுண்ட் ஃபார்முலாவை மட்டும் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து நீங்கள் ரிமைனிங் ஃபார்முலாஸை டிரைவ் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ டிஸ்கவுண்ட்டுக்கு என்ன நம்ம ஃபார்முலா பார்த்தோம், இன்ட்ரடக்ஷன் பார்ட்லேயே பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம், மார்க்டு ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். இதுதான் டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட் அமௌண்ட், இது பர்சன்டேஜ் கிடையாது, ரேட் ஆஃப் டிஸ்கவுண்ட் கிடையாது, டிஸ்கவுண்ட் அமௌண்ட். ஓகேவா, அது கண்டுபிடிக்கணும்னா மார்க்டு ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். நமக்கு என்ன வேணும், செல்லிங் ப்ரைஸ் தான் வேணும். அப்போது மைனஸ் எஸ்பி இருக்கா, ஸோ அதை இந்த சைட் கொண்டு வந்துடுங்க. அப்போ ப்ளஸ் எஸ்பி ஆயிரும். எம்பி அப்படியே போட்டுக்கோங்க மார்க்டு ப்ரைஸ். இந்த டிஸ்கவுண்ட் வந்து ஆப்போசிட் சைடு வந்துடும். ஸோ ஆப்போசிட் சைடு வரப்போ மைனஸ் டி ஆயிரும். இப்போ இதுதான் நமக்கு ரெக்வயர்ட் ஃபார்முலா. செல்லிங் ப்ரைஸ் தான் நமக்கு வேணும். ஸோ செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு மார்க்டு ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். இப்போ செல்லிங் ப்ரைஸ் வேணும் அப்படின்ட்டு இருக்கிறப்போ மார்க்டு ப்ரைஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க, கொஸ்டின்லேயே இருக்குது, பிரச்சனை இல்லை. டிஸ்கவுண்ட் அப்படின்றது இது நான் வந்து அமௌண்ட்டில் தான் நம்ம சொல்லணும். பட் நமக்கு எப்படி இருக்குது, பர்சன்டேஜில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் முதல்ல அமௌண்ட்டில் சேஞ்ச் பண்ணிக்கணும். எப்படி சேஞ்ச் பண்ணலாம், இப்போ டிஸ்கவுண்ட் அப்படின்றது என்னது, டிஸ்கவுண்ட் அப்படின்றது வந்து டோட்டல் அமௌண்ட்லேருந்து சம் பர்சன்டேஜ், அதுதான் டிஸ்கவுண்ட். இப்போ டோட்டல் அமௌண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பேர் ஆஃப் ஜீனோட மார்க்டு ப்ரைஸ் என்னது, காஸ்ட் ப்ரைஸ் 1450. ஸோ இதிலிருந்து 10% தான் நமக்கு டிஸ்கவுண்ட். ஸோ 10% ஆஃப் 1450, இதுதான் நமக்கு டிஸ்கவுண்ட் அமௌண்ட். இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் அமௌண்ட் கிடச்சிடும். 10/100 இன்ட்டு 1450. ஓகேவா. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டினில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் வந்து கிவன் டேட்டா எழுதணும். ஓகேவா. ஸோ இந்த டிஸ்கவுண்ட் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களா, இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப்ஸ்லாம் எழுதிடுங்க. என்ன ஸ்டெப் எழுதணும்னா, ரேட் ஆஃப் டிஸ்கவுண்ட் அவங்க கொடுத்துருக்காங்களா கிவன் டேட்டா, அதை எழுதணும். ரேட் ஆஃப் டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10% கொடுத்துருக்காங்க ஆன் ஆல் ஐட்டம்ஸ். ஆன் ஆல் ஐட்டம்ஸ். வேறு என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, அதாவது இது வந்து டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் நமக்கு கொடுத்துருக்காங்க. வேறு என்ன கொடுத்துருக்காங்க, கொஸ்டினில் நமக்கு மார்க்டு ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, எம்பி கொடுத்துருக்காங்க. ஸோ 2 இதுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து எம்பி ஆஃப் எ பேர் ஆஃப் ஜீன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1450 கொடுத்துருக்காங்க, ₹1450 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எம்பி ஆஃப் ஷர்ட், எம்பி ஆஃப் அ ஷர்ட், ஒரு ஷர்ட்டுக்கு
ருபீஸ் 850 கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 2 ஷர்ட்ஸ்க்கு 2வால் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து டிஸ்கவுண்ட் இந்த இதை நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ இது வந்து என்னது, பேர் ஆஃப் ஜீன்ஸ்க்கு டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கிறது. ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எழுதுங்க. இந்த வரைக்கும் நீங்கள் கிவன் டேட்டா எழுதிட்டு ரேட் ஆஃப் டிஸ்கவுண்ட்டு, மார்க் ப்ரைஸ் ஆஃப் அ பேர் ஆஃப் ஜீன்ஸ் கொடுத்துருக்காங்க, மார்க் ப்ரைஸ் ஆஃப் அ ஷர்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் எழுதினதுக்கப்புறமா டிஸ்கவுண்ட் அப்படின்னு போட்டு கண்டுபிடிங்க. ஸோ டிஸ்கவுண்ட் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு நம்ம பேர் ஆஃப் ஜீன்ஸ்க்கு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 10/100 இன்ட்டு 1440 இருக்குது. கரெக்டாக? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1010 கட் ஆயிரும், 1010 கட் ஆயிரும். ஸோ 145 ருபீஸ். ஸோ இதுதான் வந்து என்னது, டிஸ்கவுண்ட் அமௌண்ட் ஃபார் அ பேர் ஆஃப் ஜீன்ஸ். இப்போ நம்ம டிஸ்கவுண்ட் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அந்த ஃபார்முலாவுக்கு தேவையான எல்லாமே இருக்கா இப்போ நம்மக்கிட்ட? செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு மார்க்டு ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். மார்க்டு ப்ரைஸ் வந்து என்னது 1450, டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வந்து என்னது 145. ஸோ இதை நீங்கள் சப்ராக்ட் பண்ணுங்கள். சப்ராக்ட் பண்ணிங்கன்னா பாரோ பண்ணுவீங்க. ஸோ இங்கே வந்து 5 வரும், 0 3 1. அப்போது ருபீஸ் 1305. இதுதான் வந்து நமக்கு செல்லிங் ப்ரைஸ். எதுக்கு? ஜீன்ஸ்க்கு. ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் அ பேர் ஆஃப் ஜீன்ஸ். ஸோ இதை வந்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஷர்ட்டுக்கு வந்து நம்ம செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபஸ்ட்டு அதே மாதிரி டிஸ்கவுண்ட்டை வந்து நம்ம இங்கேயும் நமக்கு பர்சன்டேஜில் தான் இருக்குது, நம்ம என்ன பண்ணணும், அமௌண்ட்டில் கண்டுபிடிக்கணும். ஸோ டிஸ்கவுண்ட் ஆஃப் 2 ஷர்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? 2 ஷர்ட்டுக்குமே கண்டுபிடிக்கணும். ஏன்னா கஸ்டமர் வந்து 2 ஷர்ட்ஸ் வாங்குறாங்க, 2 ஷர்ட்ஸ்க்கு கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மார்க்டு ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். மார்க்டு ப்ரைஸே நமக்கு வந்து ஒரு ஷர்ட்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 850 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 850 ருபீஸ் இன்டூ 2 போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா 5 2s are 10, 1 carry 8 2s are 16, 16 plus 1 17. ஸோ 1700 ருபீஸ் வரும். ஸோ எம்பி வந்து பார்த்தீங்கன்னா ருபீஸ் 1700 வரும். ஸோ இப்போ நீங்கள் வந்து டிஸ்கவுண்ட் கண்டுபிடிங்க. ஸோ டிஸ்கவுண்ட் அப்படின்றதுக்கு என்னது அர்த்தம்? எத்தனை பர்சன்டேஜ்? 10% தானே. ஸோ 10% ஆஃப் 1700. இதுதான் டிஸ்கவுண்ட். இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா டிஸ்கவுண்ட் கிடச்சிடும் 2 ஷர்ட்ஸ்க்குமே. அப்போது 10/100 இன்ட்டு 1700. ஸோ 1010 கட், 1010 கட். அப்போ என்ன வரும்? 170 வரும். ஓகேவா? அப்போ டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு ருபீஸ் 170. இது வந்து எதோட டிஸ்கவுண்ட்? அந்த ஷர்ட்ஸ் கூடிய டிஸ்கவுண்ட். ஸோ டிஸ்கவுண்ட் ஆன் 2 ஷர்ட்ஸ். இதுக்கெல்லாம் நீங்கள் ஃபுல் ஃபார்ம் எழுதிக்கோங்க. இது மாதிரி டீன்லாம் போடாதீங்க, டிஸ்கவுண்ட் அப்படின்னு போட்டுக்கோங்க. டிஸ்கவுண்ட் ஆன் 2 ஷர்ட்ஸ் அப்படின்னு போட்டு ருபீஸ் 170. இப்போ நீங்கள் என்ன பண்ணிடலாம், எஸ்பி கண்டுபிடிச்சிடலாம். எஸ்பி இஸ் ஈக்குவல் டு எம்பி மைனஸ் டிஸ்கவுண்ட். எம்பி நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? மார்க்டு ப்ரைஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, 1700. ஸோ 1700 மைனஸ் டிஸ்கவுண்ட் வந்து நம்ம இங்கே அமௌண்ட்டில் கண்டுபிடிச்சிருக்கோம் 170. ஸோ 1700 மைனஸ் 170 பண்ணிங்கன்னா 0, இங்கே வந்து 3 வரும், 5 1. ஸோ ருபீஸ் 1530 வரும். இதுதான் நமக்கு எஸ்பி ஆன் 2 ஷர்ட்ஸ். இப்போ நம்ம இந்த எஸ்பி ஆன் அ பேர் ஆஃப் ஜீன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, எஸ்பி ஆன் 2 ஷர்ட்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஃபைனலாக என்ன பண்ணிடுங்க, ரெண்டையும் ஆட் பண்ணிடுங்க. அப்போனா நம்ம கஸ்டமர் வந்து எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ கஸ்டமர் ஹேட் டு பே இஸ் ஈக்குவல் டு பேர் ஆஃப் ஜீனுக்கு எவ்வளோ பே பண்ணியிருப்பாங்க? 1305. 1305 ப்ளஸ் 2 ஷர்ட்ஸ்க்கு எவ்வளோ பே பண்ணியிருப்பாங்க? 1530. 1530. இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 1305 1530. ஸோ 5382. ஸோ என்ன வருது? 2835 ருபீஸ். ஸோ இதுதான் நமக்கு கஸ்டமர் பே பண்ணுற அமௌண்ட். ஓகே, therefore கஸ்டமர் பே is equal to rupees
2835 அப்படின்னு போட்டு ஒரு பாக்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஸோ நீங்கள் இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், நீங்கள் எல்லாமே பண்ணிடலாம். எந்த ஃபார்முலா அது? டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு எம்பி மைனஸ் எஸ்பி தெரிஞ்சிச்சுன்னா போதும், நீங்கள் டிரைவ் பண்ணிக்கலாம் ரிமைனிங் ஃபார்முலா. இப்போ நமக்கு எஸ்பி வேணும்னா எஸ்பியை ஒரு சைடாக வச்சு ரிமைனிங் டேர்ம்ஸை ஆப்போசிட்டில் கொண்டு வந்துடலாம். ஸோ இதுக்கு தேவையான டேர்ம்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். எம்பி இருக்குது, டிஸ்கவுண்ட் இல்லை. டிஸ்கவுண்ட் வந்து பர்சன்டேஜில் இருக்குது. அதை நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? அமௌண்ட்டில் சேஞ்ச் பண்ணணும். ஸோ டிஸ்கவுண்ட் அப்படின்றது என்னது? டோட்டல் அமௌண்ட், அதாவது மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றத டிஸ்கவுண்ட். அதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் அமௌண்ட் கிடச்சிரும். கரெக்டாக? ஸோ அதை சால்வ் பண்ணிங்கன்னா டிஸ்கவுண்ட் அமௌண்ட் கிடச்சிரும். அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிடலாம்? எஸ்பி கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி 2 ஷர்ட்ஸ்க்கு கண்டுபிடிக்கணும். 1 ஷர்ட்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். 2 ஷர்ட்ஸ் அப்படின்னு இருக்கிறப்ப 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எம்பி கண்டுபிடிச்சிக்கோங்க. எம்பி கண்டுபிடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணிடலாம்? அதுக்கும் நீங்கள் வந்து டிஸ்கவுண்ட் அமௌண்ட் கண்டுபிடிச்சிடலாம். டிஸ்கவுண்ட் அமௌண்ட் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கும் நீங்கள் என்ன பண்ணிடலாம்? எஸ்பி கண்டுபிடிச்சிடலாம். எஸ்பி கண்டுபிடிச்சதுக்கப்புறமா 2 இதையுமே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கஸ்டமர் வந்து எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.